என்னோட புது வீட்டுக்கு ஏர் கண்டிஷனர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஏர் கண்டிஷனர் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. நான் எந்த ஏர் கண்டிஷனர் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏர் கண்டிஷனர் எப்படி வாங்கணும், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எப்படி பண்ணால் நம்மளுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுஜிட்ஸு இருக்குது, மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இருக்குது, உங்களுக்கு தோஷிபா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பனீஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டுங்க உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் எந்த ஏர் கண்டிஷனர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். நான் தைக்கினை தவிர வேறு எந்த பிராண்டுக்கும் போக மாட்டேன். ஏன்னா தைக்கினை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோடய வேலூர் வீட்லேயே பார்த்தீங்கன்னா தைக்கின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு பிராண்டு அதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பர்ஃபார்மன்ஸு லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 6 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 6 தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரூமோட சைஸை டிஃபைன் பண்ணுறது. அதுதான் இங்கே தத்தாமியில் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது ஒரு தத்தாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.54 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு தத்தாமி. இது காந்தோ ரீஜனுக்கு. இது மற்ற ரீஜன்னா கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6 ஜோவில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏசி கிட்ட வாங்கினோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஜோவில் கிட்டத்தட்ட ஒரு ஏசி நம்ம வாங்கினோம். இன்னொன்று லிவிங் ஹால் இருக்கு இல்லைங்களா, அதில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே போட்டுருக்கு பாருங்கள் 20 ஜோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 20 ஜோவில் இன்னொரு ஏசி வாங்கினோம். இப்போது இங்கே வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விட்த் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரூஃப் இருக்குது, ரூஃபுக்கு கீழே விண்டோ இருக்குது. இந்த ரூஃபுக்கும் விண்டோவுக்கும் இடையில உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரூஃப்லேருந்து இது சர்டைன் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூஃப் இங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஏசி கொஞ்சம் கீழே மாட்டணும். அப்போ தான் இந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. அதே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இது ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோக்கும் ரூஃபுக்கும் இடையில ஸ்பேஸ் கம்மியாக இருக்குதுன்னா அது ஃபிக்ஸே பண்ண முடியாது. அதனால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இதை பார்த்து வாங்கணும். இங்கே நீங்கள் ஏர் கண்டிஷனிங் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கு ரூட் எடுத்துகிட்டு போவாங்க, வெளியிலேருந்து ரூட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம விலையை எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதோட மாடல் என்னன்றது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இட்டாச்சியில் RAS D63R2 செட் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, நீஜு தத்தாமி 20 தத்தாமி. இதை நீங்கள் விலை பார்க்கணும் அப்படின்னா ஜப்பானில் kakaku.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் உங்களுக்கு காட்டுறேன் இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இவங்க வித் டேக்ஸோட எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2,27,260 சொல்கிறாங்க. 2,27,000 உங்களுக்கு சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ அதே ஏர் கண்டிஷனர் இப்போ நான் உங்களுக்கு kakaku.com ஒரு வெப்சைட் இருக்குது, இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாடல் RAS D63R2 அப்படின்ற மாடல் தான். இப்போ நான் அது ஷாப்புக்கு போகிறேன். இங்கே போனீங்கன்னா இங்கேயும் 20 தத்தாமி அப்படின்றத மேலே குத்துருக்கு பாருங்கள். இப்போ இதோட விலை எவ்வளோ பாருங்கள், 1,45,494. ஸோ ஒரே மாடல் ஏர் கண்டிஷனர் தான். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,27,260 போட்டுருந்து இல்லைங்களா. பட் ஆனால் 1,45,000 சில்லறைக்கே 1,50,000 கூட வச்சுக்கோங்களேன், ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து. அப்போ பார்த்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 77,000 கம்மியாகுது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்புங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. மாடலை வேணால் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் kakaku.comனு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பானில் வீடு வாங்கும்போது உங்களுக்கு லோன் பேங்க் லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுலேயே இந்த மாதிரியான அக்சசரிஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு 200 மானுக்கு வாங்க போகிறேன், அதாவது 20 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு லோன்லேயே பார்த்தீங்கன்னா அதையும் அப்ரூவ் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு தான் 20 லட்சம் வந்துடுச்சே, நம்ம இந்த ஏஜென்ட்டுங்க சொல்கிற இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு தாறுமாறாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு 2 ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 லட்சம் ஜப்பானியன் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் அந்த 6 லட்சம் ஜப்பானியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 ஏசி கிட்ட என்னால் மாட்ட முடியும். ஸோ அதை நான் எப்படி மாட்டுறேன் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க தான் போகிறீங்க. ஹோப் இந்த காணொலி மூலிமா ஜப்பானில் எப்படி ஏசி வாங்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை பார்க்கலாம். பை பை.